உங்களோட பத்திரத்துல இருக்கிற நிலத்தோட அளவு உங்களுடைய பட்டாவளியும் உங்களுடைய எஃப்எம்இ வரைபடத்திலையும் சரியா இருக்குதான்னு பாக்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய நிலத்தோட அளவு நாம 20 சென்ட் முதல்ல எடுத்துக்கலாம். உங்களோட பட்டாவில ஹெக்டேர்ஸ் ஏர்ஸ்னு ஒரு பகுதி இருக்கும். நம்ம பாக்குற இந்த 20 சென்ட்டுக்கு 8.10 இருக்குது. ஒரு ஹெக்டேர்ன்றது 2.47 ஏர்ஸ், ஒரு ஏர்ன்றது 2.47 சென்ட், ஒரு சென்ட்ன்றது 435.54 சதுர அடி. நம்ம பாக்குற இந்த 8.10 ஏர்ஸோட 2.47 பெருக்குனா 20 சென்ட் கிடைச்சிரும். இந்த 2.47 எதுக்கு மல்டிப்ளை பண்றேன்னு யோசிக்காதீங்க. இதுதான் ஃபார்முலா ஹெக்டேர் அளவு. இப்ப எஃப்எம்இ வரைபடத்திலையும் கணக்கிட்டு பார்க்கலாம், அதுலயும் 20 சென்ட் வருதான்னு. இப்ப உங்களுடைய எஃப்எம்இ வரைபடத்தோட நீளத்தை ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்து சராசரி எடுத்துக்கங்க. அதே மாதிரி 2 பக்கமும் உள்ள அகலத்தை ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்து சராசரி எடுத்துக்கங்க. அடுத்தது பரப்பளவு. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுடைய பரப்பளவு கிடைச்சிரும். அந்த பரப்பளவை 100ஆல வகுத்து 2.47 பெருக்கினீங்கன்னா 20 சென்ட் கிடைச்சிரும். இந்த எஃப்எம்இ வரைபடத்துல 4 பக்க அளவும் சமமா இருக்கிறதுனால இந்த முறையில நம்ம கணக்கிட்டோம். இந்த பக்க அளவுகள்ல 1 மாறுபட்டு இருந்தாலும் irregular ஷேப்ல இருக்கும். இதனை நாம ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஈஸியா கணக்கிடலாம். மேலும் இதை பத்தி டீடைலான தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.